அந்த தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சியை நான் பிஜேபியினுடைய சி டீமாக தான் பார்க்கிறேன். இந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற அந்த மாய பிம்பத்தை நம்பி அந்த இடத்தில் இஸ்லாமியம் அப்படிங்கிற அந்த மதம் சாகும். அந்த ஈர்ப்பு மரியாதைங்கிறதெல்லாம் தாண்டி அது ஏதோ ஒரு சோம்பி கூட்ட மாதிரி அந்த மதரசாக்களை மூடணும், கிறிஸ்தவ நிறுவனங்களை மூட வேண்டும். தாவேகாவிற்கு செலுத்துகின்ற வாக்கு பிஜேபி அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய வாக்குதான். வணக்கம். தாவேகாவினுடைய வருகை அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட வருகையா எந்த இடத்துலயுமே நினைக்கலைங்க. அது உண்மையும் கூட இல்லை. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி கடந்த ஓராண்டு காலமாக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மட்டும்தான் அவங்க சோசியல் மீடியால அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழியாக வெளியில வராங்க. அந்த தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சியை நான் பிஜேபியினுடைய சி டீமாக தான் பாக்குறேனுங்க. நான் இப்படி சொல்லும் பொழுது என்ன கேட்பாங்க, ஏன் நீங்க அதை சி டீம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ நேரடியா ஒரு சிறுபான்மையினர்களை பார்த்து, குறிப்பா இஸ்லாமியர்களை பார்த்து எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டா அவங்க நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா அவங்க கூட வச்சிருக்கக்கூடிய பி டீம் அதிமுக அடிமை கூட்டம் போயும் அவங்க கிட்ட உரிமையோடு இன்னைக்கு ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக நாடாளுமன்றத்துல வாக்களிச்சது இந்த இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அறிந்த ஒரு விஷயம். அந்த சமயத்துல சென்னையில வண்ணாரப்பேட்டையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இஸ்லாமிய சொந்தங்கள் முன்னெடுத்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி காவல்துறையை ஏவி முதியவர்களை, பெண்களை எல்லாம் எவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது இன்றும் கூட அந்த இஸ்லாமியர்களோட மனதுல இருக்கனால இவர்களை வைத்தும் அந்த வாக்குகளை பெற முடியாதுங்கிற சூழல்ல தான் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியின் வழியாக இந்த ரசிக மனப்பான்மையை வென்றெடுக்க முடியும்னு சொல்லி நடிகர் விஜயை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. நிச்சயமா இதன் வழியாக பிஜேபிக்கும் தாவேகாக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆதாயங்கள் உண்டு. ஆனா திமுகக்கு பாதிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நான் முழுமையா இந்த இடத்துல நிராகரிக்கிறேன். தாவேகா நடிகர் விஜயனுடைய வருகையும் அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுது அப்படிங்கிறதும் முழுமையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து எடுக்கக்கூடிய ஒரு செயல். இது பிஜேபியோட அஜெண்டாங்க. அதாவது ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனி நபரை வச்சு அதிமுகவை ஒரு வட்டார கட்சியா, மண்டல கட்சியா, சாதி சார்ந்த ஒரு கட்சியாக சுருக்கிட்டாங்க. அதை இன்னும் தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகர் விஜய களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இது எந்த இடத்துலயும் திமுகவினுடைய ஓட் பேங்கையோ இல்ல அந்த கட்சியினுடைய வெற்றியையோ பாதிக்காது. ஆனா இது எந்த இடத்துல பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கும், நடிகர் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம பாக்குறோமே. ஒரு கூட்டத்துல அவர்கள் எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறார்கள். ஒரு நடிகனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஈர்ப்பு மரியாதைங்கிறதெல்லாம் தாண்டி அது ஏதோ ஒரு சோம்பி கூட்டம் மாதிரி அந்த கூட்டம் குறிப்பா 30 வயதுக்கு கீழே, இன்னும் சொல்லணும்னா 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண் பிள்ளைங்களும் போய் முண்டி அடிக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அதன் வழியாக ஏதாவது ஒரு நன்மையை ஈட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. அவங்க நம்புறாங்க அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கணிசமான இடங்கள்ல தமிழ்நாட்டுல வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறக்கூடிய சூழல்ல ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கும் போது விஜய் ஏதாவது ஜெயிச்சு வச்சிருந்தா அவரை உள்ள கொண்டுட்டு வரலாம்ங்கிறது தான் அவங்களோட பிளான். அங்க ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் கூட தேர்தல் பரப்புரை சமயங்கள்ல இங்க பேட்டிகளாக அதை கொடுக்கக்கூடியதையும் நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு நிலை இங்க வந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பீகாரை தான் நம்ம உதாரணப்படுத்தணுங்க. நிதிஷ்குமார் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை இன்னைக்கு மாநிலங்களவையோட எம்பியா ஆக்கிட்டு அங்க முழுமையாக பிஜேபி பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை தான் நிச்சயம் தமிழ்நாட்டுல வரும். அந்த நிலையை உருவாக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார். இவங்க கணக்கெல்லாம் செட் ஆகாதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு இந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற அந்த மாய பிம்பத்தை நம்பி சிறுபான்மையினர்ல ஒரு குறிப்பிட்ட அளவுல அவரை பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தமும் எனக்கு இருக்குங்க. ஏன் அவரை பார்க்க கூடாது, ஏன் அவருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு என்னை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க. அதுக்கான பதிலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விடயம் இஸ்லாமியத்துல உண்டுங்க. அதாவது
எந்த இடத்துல அந்த அவர்கள் வந்து மசூதிகள்ல தொழுகை செய்யும் பொழுது அந்த பாங் அப்படிங்கிற ஒரு ஒளி சத்தம் வரும் இல்லைங்களா, ஒரு 2 நிமிடம் அந்த ஒளி சத்தம் வரும். அந்த ஒளி சத்தம் வந்து ஒளிச்சுச்சுன்னு சொன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திலேயோ இல்ல கூட்டங்கள்ல பேசி கொண்டிருந்தால் கூட அந்த ஒளிக்கு மரியாதை கொடுத்து அந்த கூட்டத்துல பேசுறத நம்ம நிறுத்துவோம். அதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், அனைத்து கட்சிகளும் பின்பற்றக்கூடிய வழக்கமும் கூட. ஆனா அந்த வழக்கத்தை மீறுபவர்கள், அதை தொடர்ந்து செய்யாமல் நிராகரிப்பவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சிக்காரங்க. அந்த இஸ்லாமியத்துல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாங் அப்படிங்கிற சத்தம் எங்க ஒலிக்காம போகுதோ அந்த இடத்தில் இஸ்லாமியம் அப்படிங்கிற அந்த மதம் சாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல ஏன் நான் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஈரோடு பகுதிகளில் இயங்கக்கூடிய மஸ்ஜித்கள்ல அந்த பாங் சத்தம் ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய சாயலோடு இருக்கக்கூடிய அருகே வசிக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். தொடர் வற்புறுத்தலின் காரணமாக சில இடங்கள்ல அந்த சத்தத்தை குறைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. இதே நிலை நீடிச்சுது, இதே மாதிரி விஜய் மாதிரியான ஆட்கள் உள்ள வந்து ஓட்ட பிரிக்கிறோம் அதை பிடிக்கிறோம்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அதிகமாச்சுன்னு சொன்னா அடுத்த அவங்க அந்த ஸ்பீக்கர் செட்டை எல்லாம் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நாம ஏன் பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மதரசாக்களை வந்து மூடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. கிறிஸ்துவ நிறுவனங்களை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 வருடங்களுக்கு ஒரு முறை 5 வருடங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து அவங்களுடைய லைசன்ஸை எல்லாம் புதுப்பிக்கணும், அந்த சமயங்கள்ல இதை சமர்ப்பிக்கணும் அதை சமர்ப்பிக்கணும்னு நிறைய கட்டுப்பாடுகளை புதுசா கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு முறை அவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணா போதும், அந்த இதை வந்து நாங்க நிரந்தரமாக ஆக்கி தருவோம் அப்படின்னு அறிவிச்சு இன்று அதையும் செய்து கொண்டிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்களை நாம பார்த்தோம்னு சொன்னா, அந்த காலை உணவு திட்டம், கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பணம் வழங்கக்கூடிய திட்டம் எல்லாம் ஆரம்ப காலத்துல அரசு பள்ளிக்கு மட்டும் இருந்தது. அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லி சிறுபான்மையினர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கும் அந்த திட்டங்களை விரிவுபடுத்தி அவர்களுடைய பள்ளிகள் அவர்களுடைய நிறுவனங்களினுடைய வளர்ச்சிக்கும் உதவி இருக்கக்கூடிய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம்னு இருக்கும் பொழுது, இந்த அரசாங்கத்தை விட்டு ஒரு நடிகன் அதுவும் வீதிக்கு வராம ரோட்டுக்கு வராம திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஒரு நீதிமன்ற உத்தரவையே மீறி இஸ்லாமியர்கள் பக்கம் நின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அந்த நேரத்துல அந்த இடத்துல தாவேக்காங்கிற கட்சியோ கட்சியினுடைய தலைவரோ கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோ எவர் ஒருவராவது திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்தாங்களா? இஸ்லாமிய சொந்தங்களோடு நின்று நாங்கள் உங்களோடு நிற்கிறோம்ங்கிற போராட்டங்களை முன்னெடுத்தார்களா அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சொந்தங்கள் நினைச்சு பார்க்கணும். தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கு முன்பாக இத்தனை வருஷமா நாங்க இங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இங்க எந்த கட்சி நம்ம கூட நின்றுக்கு, இனியும் யார் இருப்பார்கள் நிற்பார்கள் அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. இப்போ இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்தார். அதுல வந்து நம்ம வெற்றியும் பெற்றிருக்கோம். அந்த மசோதா இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசோதா கூடவே பிஜேபி அரசாங்கம் தந்திரமாக சேர்த்தது அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உள்ள கொண்டு வராங்க. அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதால பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமிய பெண்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவாக இருந்தார்கள், ஆணித்தரமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அந்த மசோதாவை முழுமையாக படிக்கும் பொழுதுதான் தெரியுங்க. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்றேன், தாவேக்காவிற்கு செலுத்துகின்ற வாக்கு, நடிகர் விஜய்க்கு செலுத்துகின்ற வாக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக அது பிஜேபி அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய வாக்குதான். அதன் வழியாக இங்க இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு சீரழிவை, ஒரு பெரிய ஒரு பின்தங்களை சந்திக்க நேரிடும். அதனால விழிப்போடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.